ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. சோனியா ராகுல் காந்திக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக இந்த வழக்கை அமலாக்கத்துறை தொடுத்திருந்தது. தற்போது அதில் முக்கிய திருப்பமாக அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சோனியா ராகுல் காந்திக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் தற்போது மறுத்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக தனியார் புகார் அடிப்படையிலானது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கணபதி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையோட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இந்த வழக்கில் இது ஒரு முக்கியமான திருப்பமா பார்க்கலாமா? கூடுதல் விவரம். டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றங்கள் பிரிவு சமீபத்திலே இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கிலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறது. ஆனால் ஆரம்பம் முதல் நடந்த விசாரணை சுப்பிரமணியசாமி அளித்த புகாரின் அடிப்படையிலே நடைபெற்ற விசாரணை எனவும், சுப்பிரமணியசாமி அளித்த புகார் மோசடி தொடர்பானது. அதாவது நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோர் அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மிகவும் சொற்ப விலையிலே அவர்கள் தங்கள் வசமாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சுப்பிரமணியசாமி புகார் அளித்திருந்தார். அதிலே கருப்பு பண பரிவர்த்தனை தொடர்பான புகார் எதுவும் இல்லை. ஆகவே அமலாக்கத்துறை கருப்பு பண பரிவர்த்தனை தொடர்பாக தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை, அதாவது அமலாக்கத்துறை இடி கம்ப்ளைண்ட் என்று சொல்வார்கள், அது மற்ற வழக்குகளிலே எப்படி குற்றப்பத்திரிகையோ அதற்கு இணையானது. அந்த அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த ஆவணத்தை ஏற்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்திலே இன்று இது தொடர்பான விசாரணை நடைபெற்ற போது சிறப்பு நீதிபதி விஷால் கோகனே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவிலே அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாது எனவும், அதற்கான காரணம் இது சுப்பிரமணியசாமியின் புகாரின் அடிப்படையிலானது, எந்த ஒரு போலீஸ் துறை, அதாவது டெல்லி காவல்துறையோ அல்லது சிபிஐயோ இது தொடர்பாக எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையும் விசாரணை தொடங்கிய சமயத்திலே பதிவு செய்யவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு சமீபத்திலே டெல்லி காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை தற்போது மேல்முறையீடு செய்யலாம் என திட்டமிட்டிருக்கிறது. நிச்சயமா கணபதி, இந்த வழக்குல சோனியா ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருப்பதா கூறப்பட்டது. தற்போது இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குமா? மேலும் இந்த வழக்குல கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் எல்லாம் ஆஜராக வேண்டும், விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சம்மன் அனுப்பப்பட்டது. அது தொடர்பான பின்னணி என்ன? நிச்சயமாக அசோசியேட்டட் ஜர்னல்ஸ் லிமிடெட் என்று சொல்லப்படும் நேஷனல் ஹெரால்டின் உரிமையாளரான நிறுவனத்தை யங் இந்தியா என்கிற நிறுவனம் மூலமாக இவர்கள் டேக் ஓவர் செய்தார்கள். அதாவது அந்த நிறுவனத்தை தங்கள் வசமாக்கி கொண்டார்கள் என்று சுப்பிரமணியசாமி புகார் அளித்திருந்தார். அதுவும் அசோசியேட்டட் ஜர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு 2000 கோடி ரூபாய் சொத்து இருந்ததாகவும், அந்த சொத்தை மிகவும் சொற்ப விலை கொடுத்து இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள், இதன் மூலமாக மோசடி செய்திருக்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த சொற்ப தொகை என்று சொல்லப்படும் தொகை எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக வந்தது என்ற விசாரணையிலே தான் DK சிவகுமார் போன்றோருக்கும் தற்போது இந்த வழக்கிலே தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே இதுவரை அமலாக்கத்துறை நடத்திய விசாரணைகளின் அடிப்படையிலே நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையே தற்போது நீதிமன்றம் ஏற்க மறுப்பதன் காரணமாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது தற்போது மேற்கொண்டு விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. மேல்முறையீடு செய்து அமலாக்கத்துறை அனுமதி பெற்றால் மட்டுமே அப்படி நடக்க முடியும். அதுவும் தற்போது டெல்லி காவல்துறை பதிவு செய்துள்ள FIR சுட்டிக்காட்டி அவர்கள் அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமே இந்த வழக்கில் தற்போது எஞ்சியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.